என்ன கோலண்டி இது? இப்படியா மேக்கப் பண்ணுவ? இப்படி மேக்கப் பண்ணா உன்னை பார்க்க வந்த பையன் அப்படியே ஓடி போயிடுவான். ஓடணும். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் மேக்கப் பண்ணிட்டு இருக்க. நீ தேவையில்லாம சீன் போட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கழிச்சிட்டு ஒழுங்கா மேக்கப் போடு. மரியாதை அங்க இருந்து போ. நான் காலை புடிச்சு கெஞ்சினேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு. பையன் நல்ல வெயிட் பார்ட்டின்னு தெரிஞ்ச உடனே அப்பா கவுந்துட்டாரு. பணம் நிறைய இருந்தா நல்லது தானே? பணம் நல்லா இருந்தா நல்லதுதான். அதுக்காக வயசு ஜாஸ்தியா இருக்க கூடாது. வயசும் ஜாஸ்தியா? ஆமாமா, அப்பா பேசுறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பையனோட போட்டோவை கேட்டேன். ஆனா இது வரைக்கும் அந்த போட்டோ என் கைக்கு வரல. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ பாத்துக்கிட்டே இரு. ஒரே பார்வையில அவனை எப்படி மிரட்டுறான்னு. கொஞ்சம் அங்க பாருடி, இது லெவலே வேற. ஐயோ, இப்ப நான் என்னடி பண்றது? பையனை பிடிச்சிருச்சா? வணக்கம். ஹலோ. ஏதாவது பேசுங்க. தனியா தான் வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் நேரா கிளம்பி இங்க தான் வந்துட்டோம். நான் உங்க ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ யாராவது வருவாங்கன்னு நினைச்சேன். மற்றவங்களோட எதிர்பார்ப்பை பத்தி எனக்கு கவலை இல்லை. சீக்கிரம் ஆகட்டும். நான் இன்னும் 2-3 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. 2-3 இடத்துக்கு போகணும்னு அவர் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, வேற பொண்ணை பாக்குறதுக்கு இல்ல. அவர் ரொம்ப பிஸியான ஆளு. பிசினஸ் பண்றாரு, நிறைய பிசினஸ். அது சரி. அப்ப வாப்பா, உள்ள உட்காரு. சாரு அந்த காலத்துல பெரிய டிராமா ஆர்டிஸ்ட். நான் என்ன இப்ப நாடக கம்பெனி ஆரம்பிக்க போறேன். சக்கரை சுத்தமா இல்ல. எடுத்துட்டு வர. ஸ்ட்ராங்காவும் இல்ல. வேற டீ கொண்டு வரணுமா? நீ போட்டு கொண்டு வரியா? வேண்டாம்னா விடுங்க. நான் இப்ப அர்ஜென்ட்டா கிளம்பணும். உன்னோட ரூம் எங்க இருக்கு? நான் கேட்டது காதல உலகல. உன் ரூம் எங்க இருக்குன்னு. கம் ஆன். கொஞ்சம் பிரைவசி வேணும், அதான் சொன்னேன். என்னையா இது? இந்த காலத்து பசங்க இப்படிதான் இருக்காங்க. புது ட்ரெண்டா. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? சலோமி. சலூன்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிட்டாலும் சரி, பேரு சுமாரா தான் இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல வர மாதிரி இருக்கு. சலோமி. சரி, அது விடு. நீ என்ன படிக்கிற? MBA. MBA. பிச்சைக்காரன் கூட MBA படிச்சிடறான். நோ ஃபியூச்சர். பியூட்டி பார்லருக்கு போகிறதுண்டா? போவேன். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நினைப்பு இருக்கு. புருவத்தை த்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு வாரம் ஃபேஷியல் பண்ணிட்டு ஒரு லெகின்ஸ்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா ஐஸ்வர்யா ராயின் நினைப்பு. நீங்கெல்லாம் எப்பதான் உங்களுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்க போறீங்க? எப்பதான் மாறப்போதும். ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களா இல்ல? உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு தூரம் வந்ததுக்கான டீசல் சார்ஜ் உங்க அப்பா கிட்ட தான் வாங்கணும்னு இருக்கேன். பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் இனிமேல் அந்த ஆள் உன்னால எந்த ஆம்பளை முன்னாடி நிப்பாட்ட கூடாது. என்ன வேஷம் இது? உன்னெல்லாம் எவண்டி கல்யாணம் பண்ணிப்பா? பார்த்தா ஏதாவது தோண வேணாம்? நீ எல்லாம் அடுத்த ஜென்மத்துல கூட கல்யாணம் ஆகாம இங்கே தான் இருப்ப, எனக்கு தெரியும். ஹலோ. கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? என்ன?
ஏதாவது வேணா? அட கடவுளே, என்னையா இது? சேச்சே, ஒன்னும் ஆயிருக்காதுங்க, சும்மா. இதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லிட்டு சரி. உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க சார், இங்க பாருங்க. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் அடங்குவேன். இன்னைக்கு பார்த்ததோட இருக்கட்டும். இனிமே ஏதாவது பொண்ணை கண்ணில் காட்டின. நீங்க தானே சார் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க? நான் அப்படி நிறைய விளம்பரம் கொடுப்பேன். நீ அதை பார்த்து ஆடாத. ஹலோ, நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நான் பர்ச்சேசிங் பண்ண போறேன். மால் வரைக்கும் போயாகணும். என் கூட வரியா இல்ல இங்கே இறங்கிக்கிறியா? நானும் கூட வரேன் சார். வீட்டு பக்கத்துல இறக்கி விடுங்க. இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடி. நம்ம மேல போய் பார்க்கலாமா? ஏன்னா வேற திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் எங்க போறோம்? நம்ம மேல போய் பார்க்கலாம்டி. நீங்க போங்க, நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஜோன், இது கொஞ்சம் பிடிப்பா, நான் வந்துடுறேன். ஜோன், ஜோ. இங்கதான் இருக்காரா? இங்க எதுக்கு குத்த வச்சு உட்கார்ந்துருக்காரு? என்ன சார் பண்றீங்க? புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? நீங்க இந்த பொண்ணை பார்க்க தான் இங்க வந்திருக்கீங்கல்ல. இப்ப எங்க போறீங்க? இந்த பக்கம் தானே வந்தாரு, எங்க போனாரு? சாரிங்க, பொம்மை நினைச்சிட்டேன். ஐயோ, இந்நேரம் தடுக்கி விழுந்திருப்பனே. நீ பேக் கொடுப்பா. ஐயோ, முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடணும். என்னது, எந்த இடத்த பார்த்தாலும் ஒரே மாதிரியால தெரியுது. உனக்கே மூச்சு வாங்குது. அந்த பொண்ணு கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். உன்ன அவளுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன பிரச்சனை? இல்ல, தெரியாதுனாலும் அவ உங்களை பத்தி கேட்டா நான் பொய் சொல்ல வேண்டி இருக்குமே. அதுக்காக தான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கொண்டு போய் கார்ல வை. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வழியிலேயே இறங்கியிருப்பனே. ஓடி ஓடி மூச்சு வாங்குதுப்பா. எங்க போனாலும் ஓட விடுறானுங்களே. சும்மா இல்ல சார், நீங்க கல்யாணம் பண்ணிக்க தயங்குறது. தினமும் மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு எதுக்கு சார் நெத்திலி? நிறுத்தியா? கேவலமா பேசிட்டு இருக்க. அவ யாருன்னு தெரியுமா? யாரு? அவளுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் பெரிய கதை, பெரிய கதை. சொல்லுங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் போல இருக்க. சொல்லுங்க சார். சார் என்ன பண்றீங்க சார்? என்ன விட்டுட்டு போகாதீங்க. போன காரியம் என்னாச்சு? பிரச்சனை இல்ல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஒரு வேலைக்கு போனா பட்டுன்னு அந்த காரியத்தை முடிச்சிட்டு வர மாட்டியாடா? இப்பதானே போயிட்டு வந்தேன். அட, நான் அதை சொல்லல. நான் அந்த வேலைக்கு போனது ஃப்ளைட்ல இல்ல, கார்ல. அது சாதாரண கார் இல்ல, ஒரு பெரிய தேர் மாதிரி இருக்கிற ஒரு கார். 3 மணி நேரம் டிராபிக்ல பிளாக் ஆயிட்டேன்.
அடக்க முடியாம கார்ல உட்கார்ந்த அவஸ்தை எனக்கு தான் தெரியும். டேய் நீ அந்த காரியத்தை விட்டுறா. போன காரியம் என்னாச்சு? அம்மா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டேன்னா அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன். அதை எப்படி செஞ்சேன்னு நாங்க சொல்றோம். நீ போன விஷயம் என்னாச்சு அதை சொல்லு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. கேட்டியா? சத்தியமா காலிங் பெல்ல யார் அடிச்சா? யாருக்கு தெரியும்? போய் பாரு. விடியா முஞ்சி ஒன்று சேர்ந்துருச்சுல்ல. இங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு. இதில் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காராம். ஏய் வேலையை பாடுறா. ஓயா 8500. கௌரவண்ணே கௌரவண்ணே ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழ பணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உங்க வீட்டுல யார் இருக்கா? என்னன்னு சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போக பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிண்ணே நான் வரேன். நான் மாமா அக்கா பலகாரம் சுட்டு போகுது. டேய் அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. வரேன் வரேன். சரி புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. பரவாயில்ல இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா மாட்டோம். பார்த்தேன் ஆசைய காத்துல தூது விட்டு சாக்கு சாக்கு. சரி பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாருமாமா. தெரியும்டா, உன் வேலையை பாடுறா.